பயிற்சி 3.1 உள்ள முதல் கணக்கு பார்க்கலாம். முதல் கணக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான கான்செப்டை நம்ம ஃபஸ்ட்டு படிச்சுக்கிறோம். இங்கே நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம்னா விகிதம்ங்கிறத பற்றி நம்ம படிக்க போகிறோம். இந்த விகிதம்ங்கிறத ஒரு எடுத்துக்காட்டு வச்சு படிக்கலாம். நம்மளோட கிளாஸில் 10 பாய்ஸ் இருக்காங்க, 20 கேர்ள்ஸ் இருக்காங்கன்னா அதை விகிதத்தில் எப்படி எழுதுவோன்னா 10:20ன்னு எழுதுவோம். இதுதான் இதை எப்படி வாசிப்போம்னா இஸ்ட்டுன்னு வாசிப்போம். இந்தமாதிரி 10:20ன்னு எழுதுறத நம்ம பார்த்திங்கன்னா விகித வடிவில் எழுதணும்னு சொல்லுவோம். இதுவே பின்ன விகிதம், அதாவது இந்த விகிதத்தையே பின்ன வடிவில் எழுதணும்னா எப்படி எழுதுவோன்னா 10/20 இதை தான் நம்ம பார்த்திங்கன்னா பின்ன வடிவம்னு சொல்லுவோம். இந்த 10:20 10/20 இதெல்லாம் பார்த்திங்கன்னா சேம் தான் பார்த்துக்கோங்க. ஆனால் எப்போவுமே விகிதம் நமக்கு கேட்கும்போது பார்த்திங்கன்னா அதோட எளிய வடிவம்னு எழுதுவோம். இந்தமாதிரி 10:20ன்னு எழுதக்கூடாது. எளிய வடிவம் எப்படி எழுதுவோன்னா அந்த பின்ன வடிவத்தில் விகிதம் எழுதுவோம்னா அதை வாய்ப்பாடால் அடித்தா போடும். இப்போ இங்கே பார்த்திங்கன்னா 10ஆம் வாய்ப்பாடில் இது கேன்சல் ஆகும். 1 10 10 2 10 20 இந்த 1:2 இந்த 1/2 விகித வடிவில் நம்ம 1:2ன்னு எழுதுவோம். இதுதான் பார்த்திங்கன்னா இந்தமாதிரி விகிதம் கேட்டாலே இந்தமாதிரி எளிய விகிதத்தை தான் எழுதுவோம். இது எதை குறிக்கிறதுனா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகுப்பில் உள்ள ஒவ்வொரு பாய்க்கும் 2 கேர்ள்ஸ் இருக்காங்க. அதுதான் மேலே உள்ள 10 பாய்ஸ் 20 கேர்ள்ஸையும் குறிக்குது. இந்தமாதிரி எளிய விகிதத்தில் எழுத சொல்லி தான் இந்த ஃபஸ்ட்டு கணக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கணக்கில் பார்த்திங்கன்னா ரூபாய் 3க்கும் ரூபாய் 5க்கும் உள்ள விகிதம். இது விகித வடிவில் நம்ம எப்படி எழுதுவோம் 3:5. ரெண்டாவது என்னது பின்ன வடிவம். பின்ன வடிவத்தில் 3/5. இந்த 3ஐயும் 5ஐயும் எந்த வாய்ப்பாடாலையும் நம்மளால் கேன்சல் பண்ண முடியாது. அப்போது அதோட எளிய விகிதமும் பார்த்திங்கன்னா 3:5 இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 3:5. அடுத்து இரண்டாவது கணக்கில் பார்த்திங்கன்னா 3 மீட்டர் 200 சென்டிமீட்டர் இந்த ரெண்டுக்கும் உள்ள விகிதம் கேட்டுருக்காங்க. எப்போவுமே விகிதம் கண்டுபிடிக்கும்போது நம்ம இங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணணும். எதுனா விகிதம் இந்தமாரி 2 அலகுகளில் இருந்துச்சுன்னா நம்ம அதை பண்ண மாட்டோம். இப்போ அலகுகள்னு எதுன்னு சொல்லுவோன்னா இந்தமாரி மீட்டர், சென்டிமீட்டர், கிலோமீட்டர், இன்ச்சு, கிராம், கிலோகிராம், வினாடி, நிமிடம் இந்தமாரி அலகுகள்லாம் சொல்லுவோம்மா. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கணும். இங்கே ஃபஸ்ட்டு கணக்கில் பார்த்திங்கன்னா ரூபாய் தான் இருந்தது. ரூபாயும் பைசாவும் இல்லை. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இந்த மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றிடணும். இல்லைனா இந்த சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றிடணும். நான் பார்த்திங்கன்னா இந்த மீட்டரை சென்டிமீட்டராக மாற்ற போகிறேன். நமக்கு தெரியும் 1 மீட்டர்னால் 100 சென்டிமீட்டர்னு. இப்போது 2 மீட்டர்னால் 200 இருக்கும். 3 மீட்டர்னால் 300 சென்டிமீட்டராக இருக்கும். இப்போ நமக்கு கணக்கில் பார்த்திங்கன்னா ஒரே அலகு சென்டிமீட்டர். இனிமேல் நம்மளால் பார்த்திங்கன்னா விகிதம் கண்டுபிடிக்கலாம். சாதாரண விகிதம் நம்ம எப்படி எழுதணும்னா 300:200. இதோட பின்ன வடிவம் பார்த்திங்கன்னா 300/200. எளிய வடிவம் பார்த்திங்கன்னா 300ஐயும் 200ஐயும் 100வது வாய்ப்பாடால் போட்டோம்னா 3 100 300 2 100 200. இது எளிய வடிவத்தில் 3:2ன்னு எழுதுவோம். இப்போ ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 3:2. விகிதம்னு கேட்டாலே அதை எப்போவுமே என்ன பண்ணணும்னா அதோட ஒரே அலகுக்கு மாற்றிட்டு அதோட எளிய வடிவத்தை எழுதினா போதும். அடுத்து மூணாவது கணக்கில் 5 கிலோமீட்டருக்கும் 400 மீட்டருக்கும். மறுபடியும் இங்கே பார்த்திங்கன்னா கிலோமீட்டர், மீட்டர் அலகுகள் வேறு மாதிரி இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கிலோமீட்டரை மீட்டராக மாற்ற போகிறேன். நமக்கு தெரியும் 1 கிலோமீட்டர்னால் 1000 மீட்டர். அப்போது 5 கிலோமீட்டர் எப்படி கண்டுபிடிப்போம்னா அந்த 5 1000ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு பார்த்திங்கன்னா 5000 மீட்டர் கிடைக்கும். 1000 5 டைம் கூட்டினோன்னா நமக்கு 5000 மீட்டர் கிடைக்கும். இன்னொரு சைடு கொடுத்துருக்குது 400 மீட்டர். இப்போ இந்த ரெண்டுக்கான விகிதம் பார்க்கலாம். 5000:400 தான் இதுக்கான விகிதம். இது பின்ன வடிவம்னு எழுதும்போது நம்ம பார்த்திங்கன்னா 5000/400 எழுதுவோம். இதோட எளிய வடிவத்தை நம்ம 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடும். 50/4 இருக்கும். இங்கே 50 4ஐயும் பார்த்திங்கன்னா 2ஆவது வாய்ப்பாடால் நம்ம கேன்சல் பண்ணலாம். அதனால் பார்த்திங்கன்னா 25 2 50 2 2 4. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
எந்த வாய்ப்பாடாலையும் கேன்சல் பண்ண முடியாது. இந்த கணக்கான எளிய வடிவம் பார்த்திங்கன்னா 25:2. இந்த 25:2 தான் 3வது கணக்கான ஆன்சர். அடுத்து 4வது கணக்கில் பார்த்திங்கன்னா 75 பைசாக்கும் 2 ரூபாய்க்கும். இங்கேயும் அழகு மாறி தான் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு நான் இந்த 2 ரூபாயை பைசாவாக மாற்றுறேன். அதாவது 100 பைசா தான் பார்த்திங்கன்னா 1 ரூபாய். 2 ரூபாய்னா பார்த்திங்கன்னா 200 பைசா வந்துடும். இங்கே 75 பைசா. அப்போ விகித வடிவம் பார்த்திங்கன்னா 75:200. இதை பின்ன வடிவத்தில் எழுதும்போது 75/200 எழுதலாம். இங்கே பார்த்திங்கன்னா இது 25வது வாய்ப்பாட்டில் போகும். 3 25 75 8 25 200. அப்போ இதோட விகித வடிவம் பார்த்திங்கன்னா 3:8. 4வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 3:8. அடுத்து 2வது கணக்கு பார்க்கலாம். 2வது கணக்கில் உள்ள ஃபஸ்ட்டு கணக்கு பார்த்திங்கன்னா 130 சென்டிமீட்டர் 1 மீட்டர். இந்த ரெண்டுக்கும் உள்ள விகிதம் 13:10 சொல்லியிருக்காங்க. இதை நம்ம சரியாக தவறான்னு சொல்லணும். ஸோ அது சரியாக தவறான்னு சொல்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு 130 சென்டிமீட்டருக்கும் 1 மீட்டருக்கும் உள்ள விகிதத்தை கண்டுபிடிப்போம். விகிதம் கண்டுபிடிக்கும்போது பார்த்திங்கன்னா அலகுகள் எப்போவுமே சேமாக தான் இருக்கணும், மாறி மாறி இருக்கக்கூடாது. நமக்கு தெரியும் 1 மீட்டர்னு நம்ம எதை சொல்லணும்னா 100 சென்டிமீட்டர் தான் சொல்லுவோம். அப்போது நான் அந்த 1 மீட்டருக்கு பதிலாக 100 சென்டிமீட்டர் போட்டுக்கிறேன். ஸோ நமக்கு கணக்கப்போ எப்படி மாறிடுதுன்னா 100 சென்டிமீட்டர் 130 சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டர்னு மாறிடும். இப்போ இந்த ரெண்டுக்கும் நம்ம பார்த்திங்கன்னா எளிய வடிவம் கண்டுபிடிக்கலாம். 130/100 10ஆம் வாய்ப்பாடில் போகும். 13 10 130 10 10 100. ஸோ ஃபஸ்ட்டு கணக்கான எளிய வடிவம் பார்த்திங்கன்னா 13/10. அதுதான் கொஸ்டின்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கணக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா சரி. அடுத்து 2வது கணக்கு பார்க்கலாம். விகிதத்தின் ஏதேனும் ஒரு உறுப்பின் மதிப்பு 1ஆக இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது விகிதத்தோட உறுப்புன்னு சொல்லி எதை சொல்லணும்னா, இப்போ ஃபஸ்ட்டு கணக்கில் பார்த்திங்கன்னா 13:10 சொன்னோமா. இதில் பார்த்திங்கன்னா 13ங்கிறது ஒரு உறுப்பு, 10ங்கிறது ஒரு உறுப்பு. ஃபஸ்ட்டு கணக்கில் பார்த்திங்கன்னா 13ங்கிற ஒரு உறுப்பு இருக்குது, 10ங்கிற ஒரு உறுப்பு இருக்குது. இவங்க என்ன சொல்லுறாங்கன்னா இந்த உறுப்புகளில் 1ங்கிறது எப்போவுமே வரவே செய்யாதுங்க. ஆக்சுவலி 1ங்கிறது வரும். அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இப்போ நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா 10 ஆப்பிள் இருக்குது, 100 பனானா அதாவது வாழைப்பழம் இருக்குன்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த ரெண்டுக்கும் விகிதம் கண்டுபிடிப்போம். 10:100 எழுதுவோமா. இதோட பின்ன வடிவம் 10/100. நம்ம இதை 10ஆம் வாய்ப்பாடில் அடிக்கும் போது 1/10 கிடைக்கும். இதோட எளிய வடிவம் பார்த்திங்கன்னா 1:10. இங்கே பார்த்திங்கன்னா உறுப்புகளில் பார்த்திங்கன்னா இந்த விகிதத்தோட உறுப்பில் 1ங்கிற உறுப்பும் இருக்குது, 10ங்கிற உறுப்பு இருக்குது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா உறுப்போட மதிப்பு 1 இருக்கிறதுனால இது தவறாக சொல்லியிருக்காங்க. ஸோ 2வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்திங்கன்னா தவறு. அடுத்த 3வது கணக்கில் பார்த்திங்கன்னா அவங்க டைரெக்டாக விகிதம் கொடுத்துட்டாங்க. நம்மக்கிட்ட எளிய வடிவம் தான் கேட்டுருக்காங்க. இதுக்கு நம்ம பெருக்கல்லையும் வகுத்தல்லையும் புகுந்தெல்லாம் தான் இந்த மாதிரி கணக்கெலாம் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கணக்கு எழுதிக்கிறோம். 15:20. இது பார்த்திங்கன்னா விகிதம். இதை பின்ன வடிவத்தில் நம்ம எப்படி எழுதுவோம், 15/20. இதை பார்த்திங்கன்னா இப்போ 15 20 பார்த்திங்கன்னா 5ஆம் வாய்ப்பாடில் போகும். 3 5 15 4 5 20. இங்கே 5 5 கேன்சல் ஆகிடும். நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 3/4. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 3:4. ஃபஸ்ட்டு கணக்கு சால்வ் பண்ண மாதிரியே செகண்ட் சம் பார்க்கலாம். 32:24. எப்பவும் போல் பின்ன வடிவத்தில் ஃபஸ்ட் எழுதுவோம். 32/24. இந்த 32 பார்த்திங்கன்னா 4 8 32 வரும். அதுமாரி 3 8 24 வரும். எப்படின்னா 8 8 கேன்சல் ஆகிடும். 4/3 கிடைக்கும். 4:3 தான் செகண்ட் சம்க்கான ஆன்சர்.
அடுத்து தேர்ட் சம் பார்த்திங்கன்னா 7:15. இதை பின்ன வடிவத்தில் எழுதுவோம். 7மே 15ம் எந்த ஒரு வாய்ப்பாட்லையும் அதாவது இப்போ 7 பார்த்திங்கன்னா 7ஆம் வாய்ப்பாடில் தான் ஆகும். 15 பார்த்திங்கன்னா 1, 3, 5ஆம் வாய்ப்பாடில் தான் ஆகும். ஸோ 2 நம்பரும் அதேமாதிரி எந்த ஒரு வாய்ப்பாடு இல்லைனால 3ஆவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா அதே 7:15 தான். ஸோ 3ஆவது கொஸ்டின் பார்த்திங்கன்னா அவங்களே எளிய வடிவம் தான் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டாக 4வது கணக்கு பார்க்கலாம். 12:27. இது எப்பவும் போல் பின்ன வடிவத்தில் எழுதணும். 12/27. ஏன்னா 12 பார்த்திங்கன்னா 3ஆம் வாய்ப்பாடில் ஆகும். 4 3 12 அப்படின்னா 9 3 27. இங்கே 3 கேன்சல் ஆகி 4:9 தான் நமக்கான ஆன்சராக கிடைக்கும். ஸோ 4வது கொஸ்டினுக்கான ஆன்சர் 4:9. 5வது கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 75:100. இதை எப்பவும் போல் பின்ன வடிவத்தில் எழுதுவோம். 75/100. மேலே உள்ள 75 பார்த்திங்கன்னா 3:25 75 வரும். கீழே பார்த்திங்கன்னா 4:25 100 கிடைக்கும். இங்கே 25 கேன்சல் ஆகிடும். 3:4 தான் 5வது கொஸ்டினுக்கான ஆன்சர். அடுத்து 4வது கணக்கில் அகிலன் 1 மணி நேரத்தில் 10 கிலோமீட்டர் நடக்கிறான். அதாவது என்ன சொல்லிட்டாங்கன்னா அகிலன் வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 10 கிலோமீட்டர் நடக்குதான். அதே மாதிரி செல்வி 1 மணி நேரத்தில் 6 கிலோமீட்டர் நடக்கிறாள். செல்வி பார்த்திங்கன்னா அதே 1 மணி நேரத்தில் 6 கிலோமீட்டர் தான் நடக்கலாம். எனில் அகிலன் மற்றும் செல்வி நடந்த தொலைவுகளுக்கு இடையே உள்ள விகிதத்தை எளிய வடிவில் காண்க. இந்த அகிலனுக்கும் செல்வியும் நடந்த தொலைவுக்கான விகிதம் தான் கேட்டுருக்காங்க. இந்த அழகு சேமாக தான் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக 10:6 எழுதலாம். இதுதான் பார்த்திங்கன்னா விகிதம். கணக்கில் பார்த்திங்கன்னா விகிதத்தோட எளிய வடிவம் கேட்டுருக்காங்க. எளிய வடிவம் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபஸ்ட்டு விகிதத்தை வந்து பின்ன வடிவத்தில் எழுதுவோம். 10/6. இப்போ இதை வந்து வாய்ப்பாடை வச்சு அடிப்போம். இப்போ பார்த்திங்கன்னா 2ஆம் வாய்ப்பாடில் பார்த்திங்கன்னா 5×10 கிடைக்கும். நம்ம பார்த்திங்கன்னா 3×6 கிடைக்கும். இங்கே 2 கேன்சல் பண்ணால் 5:3 கிடைக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா 4வது கணக்கான எளிய வடிவம் 5:3. அடுத்த 5வது கணக்கு பார்க்கலாம். ஒரு மிதிவண்டியின் நிறுத்த கட்டணம் 5. அதாவது பார்க்கிங் பண்ணுறாங்க. ஒரு மிதிவண்டிக்கு பார்த்திங்கன்னா பார்க்கிங் சார்ஜ் வந்து 5 ரூபாய். எப்போவுமே இந்த அலகோட சேர்த்து எழுதுங்க. ஏன்னா சில சமயம் வெவ்வேறு அலகு தரலாம். அப்போ வந்து கணக்கு தவறாக போக வாய்ப்பு இருக்குது. ஸோ எப்போவுமே அலகோட சேர்த்து எழுதுங்க. ஒரு இருசக்கர மோட்டார் வாகனத்தின் நிறுத்த கட்டணம் 15. மோட்டார் வாகனம்னா பைக்கு. அதுதான் பார்த்திங்கன்னா இருசக்கர மோட்டார் வாகனம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான பார்க்கிங் சார்ஜ் பார்த்திங்கன்னா 15 ரூபாய். மிதிவண்டி மற்றும் இருசக்கர மோட்டார் வாகன நிறுத்த கட்டணங்களுக்கு இடையே உள்ள விகிதத்தை கேட்டுருக்காங்க. ஸோ இந்த சைக்கிளுக்கும் பைக்குக்கும் உள்ள விகிதம் தான் கேட்டுருக்காங்க. இங்கே அலகு வந்து சேமாக இருக்குது. ரெண்டுலேயும் பார்த்திங்கன்னா ரூபாய் தான் இருக்குது. அதனால் டேரெக்டாக பார்த்திங்கன்னா 5:15 போத்தலாம். விகிதம்னு கேட்கும்போது நம்ம எப்போவுமே வந்து எளிய வடிவத்தை தான் எழுதணும். இந்தமாரி டேரெக்டாக வந்த விகிதத்தை எழுதக்கூடாது. எளிய வடிவம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து விகிதத்தை வந்து பின்ன வடிவத்தில் மாற்றுவோம். பின்ன வடிவத்தில் மாற்றிட்டு அதை வந்து வாய்ப்பாடால் கேன்சல் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 4×5 3×5 கீழே இருக்குது. இங்கே 5 கேன்சல் ஆனால் 1/3 கிடைக்கும். இது எளிய வடிவத்தில் எழுதும்போது 1:3 எழுதும். இதுதான் பார்த்திங்கன்னா 5வது கொஸ்டினுக்கான ஆன்சர். இங்கே நம்ம ஒன்று கவனிக்கணும். என்னென்னா இங்கே கொஸ்டினில் பார்த்திங்கன்னா மிதிவண்டி மற்றும் இருசக்கர மோட்டார் வாகனம். அதனால தான் நம்ம பார்த்திங்கன்னா மிதிவண்டியோட ப்ரைஸை வந்து ஃபஸ்ட்டு போட்டுருக்கோம். பைக்குக்கு வந்து 2வது போட்டுருக்கோம். இதுவே அவங்க ஃபஸ்ட்டு வந்து இருசக்கர மோட்டார் வாகனம் கொடுத்தாங்கன்னா நம்ம வந்து 15:5 எழுதணும். இந்தமாதிரி கொஸ்டின் மாற்றி கேட்கவும் சான்ஸ் உண்டு. ஸோ இதை வந்து கேர்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதினா போதும். அடுத்து 6வது கணக்கு பார்க்கலாம். ஒரு வகுப்பில் உள்ள 50 மாணாக்கர்கள். மொத்தம் கிளாஸோட டோட்டல் பார்த்திங்கன்னா 50 பேர் இருக்காங்க.
அதில் 30 பேர் மாணவர்கள். மாணவர்கள்னால் பாய்ஸ் எத்தனை பேர்னா 30 பேர். எனில் இவ்வளோனா கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து கேர்ள்ஸோட நம்பர்ஸும் தேவைப்படும். அதை எப்படி கண்டுபிடிப்போன்னா 50லேருந்து 30 கழிப்போம். நமக்கு பார்த்திங்கன்னா 20 கிடைக்கும். ஸோ அது கிளாஸில் பார்த்திங்கன்னா 30 பாய்ஸ் மாணவர்கள் இருக்காங்க, 20 கேர்ள்ஸ் மாணவிகள் இருக்காங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 50 பேர் இருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்கலாம். மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம். அதாவது பாய்ஸ் டு கேர்ள்ஸ் தான் கேட்டிருக்காங்க. பாய்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம தான் 30 இருக்காங்க, கேர்ள்ஸ் பார்த்திங்கன்னா 20 இருக்காங்க. இதோட எளிய வடிவம் கண்டுபிடிப்போம். எளிய வடிவம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அதோட பின்ன வடிவத்தில் எழுதுவோம். 3 × 10 2 × 10 அப்படின்னா 10 கேன்சல் ஆகி 3/2 கிடைக்கும். ஸோ 3:2 தான் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கான ஆன்சரு. இதில் பார்த்திங்கன்னா புக் பேக் ஆன்சர் பார்த்திங்கன்னா 3:5 கொடுத்துருக்காங்க. இதில் எனக்கு வந்து கொஸ்டின் கரெக்டாக இல்லைன்னா புக்குக்கு பின்னாடி உள்ள ஆன்சர் கரெக்டான்னு சொல்லி தெரியலை. இதை வந்து உங்கள் டீச்சர்கிட்ட வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒன்று வந்து கொஸ்டின் தவறாக இருக்கலாம், ஆனால் ஆன்சர் கரெக்டாக இருக்கலாம். இல்லைனா ஆன்சர் தவறாக இருக்கும், உங்கள் கொஸ்டின் கரெக்டாக இருக்கும். ஸோ உங்கள் டீச்சர்கிட்ட கேட்டிங்கன்னா எதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுவாங்க. அதையே நீங்கள் வந்து எக்ஸாம்லேயும் எழுதிக்கலாம். அடுத்து 2வது கணக்கு பார்த்திங்கன்னா மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம் காண்க. அதாவது கேர்ள்ஸ் மொத்தம் எத்தனை பேர் பார்த்திங்கன்னா 20. 2வது பார்த்திங்கன்னா மொத்த மாணாக்கர்கள், அவங்க வந்து மாணவர்கள் சொல்லலாம், மொத்தம் எத்தனை பேர்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மொத்தம் எத்தனை பேர், கிளாஸில் மொத்தம் 50 பேர். இந்த 2க்கும் உள்ள விகிதம் கேட்டுருக்காங்க. ஸோ எப்பவும் போல் பின்ன வடிவத்தில் ஃபஸ்ட் எழுதிக்கிறோம். அந்த பின்ன வடிவத்தில் எழுதினதை நம்ம வாய்ப்பாடு யூஸ் பண்ணி கேன்சல் பண்ணலாம். 2 × 10னா 20, 5 × 10 50. இங்கே 10 கேன்சல் ஆச்சுன்னா 2:5 கிடைக்கும். 6வது கணக்கில் உள்ள 2வது கணக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா 2:5. அடுத்து 3வது கணக்கு பார்க்கலாம். மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் இடையே உள்ள விகிதம். மாணவர்கள்னால் பாய்ஸ் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, 30 பேர். மொத்தம் கிளாஸில் பார்த்திங்கன்னா அதாவது மொத்த மாணவர்களோட எண்ணிக்கை 50. பின்ன வடிவத்தில் பார்த்திங்கன்னா 30/50. அதை வந்து நம்ம 3 × 10 5 × 10 இல்லைனா இங்கே 10 கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு 3:5 கிடைக்கும். ஸோ 4வது கணக்குக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 3:5. இங்கேயும் பார்த்திங்கன்னா புக் பேக் ஆன்சர் பார்த்திங்கன்னா 3:2 கொடுத்துருக்காங்க. இதையும் நீங்கள் உங்கள் டீச்சர்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, கொஸ்டின் கரெக்டாக இல்லை ஆன்சர் கரெக்டான்னு சொல்லிட்டு.